नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरु महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। नंदसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। பக்தி பாட்டம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தில் பல்வேறு படிக்கட்டுகளை ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லிட்டு வரார். நஷ்டே சனாதனே தர்மே கலவு கோரே பயாவகே, நாமகீர்த்தனம் ஆகாத்மியம் பிரகாசயித்துமாகதம், ஜகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம், பகவன்னாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. குருநாத்தாளில் போதேந்திராலையும் ஸ்ரீதர ஐயாவாளையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறார். என்ன காரணம் அப்படின்னா, கலியில் சர்வ தர்மங்களும் கலுஷிதமாக போனதுக்கப்புறம் நம்மளால் எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது நாமசங்கீர்த்தனம் பண்ணு, அதுவே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு பரமகிருப்பையோடு நாம சித்தாந்தம் பண்ணி கொடுத்தாளே அந்த ரெண்டு குருநாத்தாள் போதேந்திராளோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதர ஐயாவாளே கதி என்று சொல்கிறார். கிடைக்காத மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்குங்கிறத நிர்தாரணம் பண்ணுறார். துர்லபம் மானுஷம் ஜென்மே லப்த்வா பாக்யேன யோ நரகா ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா, தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம். பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி உபயோகினாம், நான்யதா சுலபா பக்திஹி பகவத் கருணாம் முதே. தஸ்மாத் சம்பூஜயேத் பக்தான் அனிஷம் பகவத் பரான். பக்தேஃ பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி, பக்தி காம பட்டேத் தஸ்மாத் அசக்த ஸ்ருணியாஸ்ததா. பக்தே சத்ருர்கிராமிய கதாஸ்திரைணநாஸ்திக பாஷணம், சர்வதா வர்ஜயேத் பக்தியா பிரதிகூலான் பரான்னரஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேத், சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியா ஸ்திரோ பவேத். கர்மைவ சுகதுக்கானாம் காரணம் ந கிலேஸ்வரஹ, தஸ்மாத்து ந ஷவேத் ஈசம் சுகே பிராப்தே ஸ்வகர்மணா. நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹ, சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தயேத். தாரத்ரவிணபுத்ராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத், கிருஷ்ணார்ப்பணமிதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத். गार्गस्त्यं सर्वता त्याज्यं
न चेत्यक्तुं यथाविधि सर्वं कृष्णार्पणं कुर्वन् समाचरगृहाश्रमं मृदङ्गताळसहितं सुस्वरं वीणया सखे नृत्यं गायन् गोष्ठिमध्ये नामसङ्कीर्तनं कुरु अहिंसया च सत्येन क्षमया समचेतसा वैराग्येन च धैर्येन सम्मान्यो भव सर्वथा शिक्षामृतं पिबन् कृष्णपादाब्जरसिको भवे प्रेमवात्सल्यनिलयं सद्गुरुं शरणं भजे. பக்தியினுடைய மகாத்மியங்களை சொல்லி குருநாதனுடைய திருவடியில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். மேற்கொண்டு பராபக்தியினுடைய லட்சணங்களை சொல்றார். எம் லப்த்வா பூர்ணகாமஸ்சே ராகத்வேஷ விவர்ஜிதः சித்தோ மிருதோ பவேத் திருப்தः சா பராபக்திருச்யதே. யயோன்மத்தः பவேத் ஸ்தப்தः நோத்சாகி விஷயேஷ்வபி ஆத்மா ராமः பிரசாந்தஸ்சே சா பராபக்திருச்யதே. यस्यास्तु मुक्तिर्पर्यन्ता दास्यं कुर्वन्ति सिद्धयः ज्ञानकर्मादिका चैव सा परा भक्तिरुच्यते. अतीतलोकवेताभ्यां साध्या सर्वैश्च साधनैः कृष्णप्राणप्रिया चैवं सा परा भक्तिरुच्यते. यां लब्ध्वा न पुनर्मृत्युरुपैति भयकारणं तस्मात् अमृतरूपा च सा परा भक्तिरुच्यते. अरण्यप्रेमरूपा च पवित्रा कामवर्जिता अद्वैतरसपूर्णा च सा परा भक्तिरुच्यते. यतो वाचो निवर्तन्ते ह्यप्राप्य मनसा सखे आनन्दरूपानुकूपा सा परा भक्तिरुच्यते. एवं तु भक्तिमाहात्म्यं कृष्णप्रेमप्रदं नरकां ध्यायन् हृदये नित्यं கல்மஷேபியோ விமுச்சதே. மேற்கொண்டு சொல்றார், பக்தி சோபான பங்கிகா. இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டேன், இருந்தாலும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற கிரமத்துக்காக பாராயணம் பண்றேன். அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ மகதாம் தரிசனம் ததா சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம் பக்தி சோபான பந்தயகா சாதூனாம் கருணா செய்வ ததோ ஹிருதய சுத்ததா பகவத் தரிசனே காங்க்ஷா பக்தி சோபான பந்தயகா. श्रवणं भक्तिशास्त्राणां कीर्तनं श्रीहरेरपि निरन्तरं नामजपो भक्तिसोपानपङ्क्तयः. रूपस्य स्मरणं शौरेः महतां पादसेवनम् अर्चनं वन्दनं चैव भक्तिसोपानपङ्क्तयः. दैन्येन दास्यं साधूनां सर्वत्र समदर्शनं सख्यं साधुसमाजेऽपि भक्तिसोपानपङ्क्तयः. त्यक्त्वाभिमानं गोविन्दे सर्वस्वात्मनिवेदनं विश्वासेन प्रपत्तिश्च भक्तिसोपानपङ्क्तयः. एवं पठन् श्रद्धया तु भक्तिसोपानपङ्क्तिकां कृष्णप्रेमानुकूलानि कर्माण्येव समाचरेत्. பக்தியினுடைய படிக்கட்டுகளை சொன்னார். பகவானுடைய கிருபையினாலேயே, காரணமில்லாத கிருபையினாலேயே ஒருத்தனுக்கு சாது சங்கம் மகான்கள் கிடைக்கிறார்கள். மகான்களுடைய கிருபையினால அவளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் வருது. அவளுடைய கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால பகவானை தரிசனம் பண்ண முடியும். அவளுடைய கிருபைக்கு பாத்திரமாகிறார்கள். அவளுடைய கிருபையினாலேயே பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனாலேயே பகவத் தரிசனம் வரைக்கும் கொண்டு விடுறது அப்படின்னு இந்த சோபான படிக்கட்டுகளை சொன்னார். பக்திக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றார். ஆத்மஸ்துதிச்சான்ய நிந்தாம் அவிஸ்வாசம் குரோரபி அபேக்ஷாம் சாது சங்கேச்ச பக்தி காமஸ்து வர்ஜயே. பேதம் பிரம்மஸ்வரூபேஷு துவேஷம் சர்வஜனேஷ்வபி ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத். பேதமில்லாத நிலை என்று சொன்னார். ஆத்மஸ்துதி கூடாது, நம்மளை பற்றி நம்மளே பெருசாக நினச்சிக்கூடாது, பிறரையும் நிந்திக்கக்கூடாது, குருவினிடத்தில் எந்த விதமான அவநம்பிக்கையும் கூடாது, சாது சங்கத்தை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது, சிவ ராம கிருஷ்ண மூர்த்திகளுக்குள்ள எந்த பேதத்தையும் பார்க்கக்கூடாது, எந்த தெய்வத்தினுடைய ரூபத்திலையும் பேதம் பார்க்கக்கூடாது. வேதம் பிரம்மஸ்வரூபேஷு, அந்த பிரம்மமே சர்வ தேவதைகளாகவும் வந்திருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கிற தேவதைகளாக வந்திருக்கு அப்படிங்கிற பாவத்தோட. ஆனால் நமக்கு இஷ்ட தேவதை வச்சுட்டு அதனிடத்துல அனைத்தையும் சமர்ப்பிக்கணும் என்று சொன்னார். யாரிடத்துலையும் தேவதைகளிடத்திலே பாராட்டக்கூடாதுன்னா மனுஷாரிடத்துலையும் துவேஷம் கூடாது, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. இதெல்லாம் பக்தியில் இருக்கிறவன் விலக்கணம்.
அன்றுத்தம் பரிகாசஞ்சே தர்க்கம் சாஸ்திரார்த்த நிச்சயே வச்சனம் நாஸ்திகை சாகம் பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. பொய் சொல்லக்கூடாது, கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, அடுத்த வாளுடைய பொருளை ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பரிகாசஞ்சே கேலி பண்ணக்கூடாது, சாஸ்திர தர்க்க விஷயங்கள் எல்லாம் போய் தலையை கொடுக்கக்கூடாது, நாஸ்திகர்களோட ஒரு நாளும் பழக்கம் வச்சுட்டு அவளோட பேசின்னு இருக்கக்கூடாது, பக்தி கெட்டு போயிடும். அகம் கர்த்தேதி சங்கல்பம் அமேதம் இது சிந்தனம் அபிமானம் சாதனேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தை விளக்கணும், இதனுடைய பலன் என்னது அப்படிங்கிறதையும் விளக்கி சர்வம் கிருஷ்ண சங்கல்பம், இது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ண கிருபை என்று எனக்கு நினைக்கணும். அபிமானம் சாதனேஷு, நாமா சொன்னால் கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, குருநாதர் சொல்ல வச்சிருக்கார் என்று நினைக்கணும். எந்த ஒரு சொல்பகாரியம் பண்ணினா கூட குரு கிருபையினால பண்ணுறேன் என்று சொல்லி பழகணும். ஆலசியம் சாதனே சைவம் ஆசக்திம் ஸ்திரீ ஜனாதிஷு அதிசம்பாஷணம் செய்வ பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. சோம்பேறித்தனம், ஆலசியத்தை விடணும். நாமா சொல்கிறதுலையோ பாராயணம் பண்ணுறதுலையோ ஜபம் பண்ணுறதுலையோ சத்சங்கத்துக்கு போகிற விஷயத்துலையோ ஆலசியம் கதை கேட்கறதுலையோ தூங்கி விடக்கூடாது. ஆசக்தி ஸ்ரீதனா, எப்போ பார்த்தாலும் ஆற்றுல இருக்கிறவாளை அவளை நினச்சிட்டு அவளுக்கு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவள் எனக்கு திருப்பி இது பண்ணுவா, இதுலேயே பற்றுக்கோடோட உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பாஸ்புக்கை தூக்கி பேங்க்குக்கு போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இதையே சிந்தனை இருந்தால் நமக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா நமக்கு பகவத் சிந்தனை உள்ளே வராது. அதிசம்பாஷணம் செய்வேன், தேவையில்லாத பலபலன்னு பேசக்கூடாது, பொய் வந்துடும், ஆத்மஸ்துதி வந்துடும், பிற நிந்த வந்துடும், அதனால் அதிகமாக பேசக்கூடாது. பக்தி காமஸ்து வர்ஜயேத், அதுக்காக பேசாமையும் அடப்பாகவும் இருக்கக்கூடாது. பிரியமாக பேசணும், மிதமாக பேசணும், சத்தியமாக பேசணும். பட்டன் ஏவம் சதா தீரகா பக்தி பாதக பந்திகாம் தத் பிரேம பிரதிகூலானி கருமாணி பரிவர்ஜயேது. பிரேமைக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதை படிக்கக்கூடியவன் உணர்ந்து விளக்க வேண்டும். பக்திக்கு பாதகமான இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கணும் என்று சொன்னார். கதாசிரவண லக்ஷணம் சொல்றார். அத்யவக்ஷ்யாமி கோவிந்த கதாசிரவண லக்ஷணம் ஸ்ருண்வந்து நித்யாம் ஸ்ரோதாரகா ஸ்ரத்தையைவ யதாவிதி. கதை கேட்பவர்கள் இதை உணர்ந்து கோவிந்த கதையை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத ஸ்ரத்தையாயேவ யதாவிதி. இப்போ நான் சொல்ல போகின்ற விதியை அனுசரித்து ஸ்ரத்தையாக கேட்கணும். நம்மளிடத்துல ஏதாவது கதை கேட்கறதுல குறைகள் சுவாபாவிகமாக இருக்குமாகிலும் அதை திருத்திக்க முயற்சிக்கணும். அநாஹூதஸ்தியோ பக்தா த்யக்த்வா மானம் ச கௌரவம் சிஷ்யபாவேன ஸ்ருணியா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமகா. ஸ்ரோதாக்களுக்குள்ளே உத்தமமான ஸ்ரோதாவை சொல்கிறார். யாரும் எங்கள் ஆற்றுல பஜனை இருக்குது, இன்னைக்கு உபன்யாசம் இருக்குன்னு கூப்பிட தேவையில்லை, தெரிஞ்சால் போகலாம். அநாஹூதஸ்தியோ பக்தா த்யக்த்வா மானம் ச கௌரவம் சிஷ்யபாவேன ஸ்ருணியாத் சயேவ ஸ்ரோத்ரு சத்தமகா. தூராத்யப்யாகதோ விஷ்ணோः கதாம் யஸ் ஸ்ருணியான் நரகா சாவதானதயா பக்த்யா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமகா. உண்மையாக பகவானுடைய கதையில் மனசு ஊனி கேட்கணும். சாவதானதயா பக்தியா, கருத்தோட கேட்கணும், தன்னை மறந்து கேட்கணும். தூராத் அப்படி ஆகதோ விஷ்ணோ கதாம், இங்கேதோ தூரக்கேந்து வரணும் அப்படின்னாலும் அழுத்துக்க கூடாது. கதை கேட்குற பாக்கியம் இருக்கே அப்படின்னு வரணும். எஸ் ஸ்ருணியான் நரகா. அப்போது கதை போட்டுட்டு இந்த சிடி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தூக்கி போயிடக்கூடாது. ரெண்டாவது, அது பாட்டுக்கு அவர் பெரியவர் கதை சொல்லும் பொழுது நம்ம பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு கேட்காமலே இருக்கலாமே. இல்லை ஆற்றுல வேற வந்து பேசக்கூடாது. இல்லை காரில் வந்து எப்போ பார்த்தாலும் இது ஒரு கஸ்டமரியாக ஓடும் அப்படின்னு சில பேர் கதை தான் பஜனையோ கதையோ எப்பொழுதும் கேட்குறவன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக போட்டுட்டு அந்த காரில் உட்காந்துட்டு பொம்மநாட்டிகள்லாம் கஜமுச்சன்னு பேசின்னு இருப்பா. அதனால என்ன பிரயோஜனம்? அந்த சொல்கிற மகாத்மாவையும் நம்ம அவமானப்படுத்துகிறோம். ஒருத்தர் கதை சொல்கிறா அப்படின்னா அவளுடைய ஒருத்தர் கதை சொல்கிறா அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ரத்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அவளுடைய குரல் கேட்டாலும் அவளுடைய ரூபம் இங்கே இல்லை அப்படின்னாலும் அந்த வாக்குக்கே அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு உணர்கிற ஒரு சிஷ்யனுக்கு தான், ஒரு ஸ்ரோதாவுக்கு தான் அந்த கதையினுடைய பலன் முழுக்க கிடைக்கிறது. அதனால் தூராத்யப்யாகதோ விஷ்ணோகோ கதம் யஸ் ஸ்ருணியான் நரகா சாவதான தயா பக்தியா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமகா. இதுக்கு நேற்றுக்கு கதை சொல்லும் பொழுது நேற்றுக்கு சில உதாரணங்களை சொன்னோம். எப்படி கூர்மதாசர் இங்கிருந்தோ
உடம்புல கை இல்லை கால் இல்லை ஆமை மாதிரி வரா. இருந்தாலும் கதை கேட்டுவிட்டு பண்டரிபுரம் போகணும்னு நினைச்சு வரா. பாண்டுரங்கனே அவரை பார்க்கறதுக்கு ஓடி வரான். அப்படிங்கிற ஒரு உண்மையான ஆச்சரியமான கதையை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நந்தனாரை பற்றி சொன்னேன். நந்தனார் திருப்பங்கூரை பற்றி கேட்டார். திருப்பங்கூரில் சிவலோகநாதனை பார்க்கணும் என்று வந்தார். சிவலோகநாதனை நந்தி மறைச்சுது. அதனால் மாடு வருத்து இருக்குது என்று அழறார். இப்படி ஒரு மாடு மறைக்கிறதே நான் பண்ணின பாவம். இப்படி வந்து வாசலில் நிற்கிறேன், கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, எல்லாரையும் அழிச்சுன்னு வரார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரியே, அந்த சிவலோகநாதனை கண்டு எல்லாரையும் கூட்டின்னு வரார். வந்தா எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்குறா. எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்குறா. வெளியிலேருந்து பார்த்தா நந்தி படுத்துன்னு இருக்கு. அதனால சிவபெருமான் இப்படி ஒரு நம்பிக்கையோட தன்னை பார்க்கலாம், திருப்பங்கூரில் வந்தால் சிவலோகநாதனை பார்க்கலாம், 3 நாள் தங்கி கைங்கரியம் பண்ணினா சிவலோகமே கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் நந்தனார்னு ஒரு பக்தர் வந்திருக்காரு. அவருடைய ஜாதி கௌரவத்தை அனுசரித்து அவரால் கோவிலுக்குள்ளே வர முடியாதுங்கிற தர்மம் இருந்தாலும் சிவபெருமான் தன்னுடைய தர்மத்தை அவருக்காக விட்டு கொடுத்தார். அதுதான் தூராத்யப்யாகதோ விஷ்ணோகோ கதாம் யஷ் ஸ்ருணுயான் நரகாம் சாவதான தயாபக்தியா. சாவதானமாக அலர்ட்டாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். அதில் நமக்கு ஒரு ஆலசியம் இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இப்படி கதை கேட்கறதுல உள்ள அந்த கதை கேட்டு அவளுடைய ஹிருதயத்தை அப்படியே ஆகர்ஷிக்கணும். யக்த்வா புத்திரகலத்ராதி சிந்தாம் ஏகாந்த மானசகா. யக்த்வா புத்திரகலத்ராதி சிந்தாம் ஏகாந்த மானசகா கதாம் ஹரேர்ய ஸ்ருணுயாத் சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. கதை கேட்கும்பொழுது தன்னுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடும். அப்போ உட்காந்து ஆத்திர பிரச்சனைகள்லாம் நினச்சிட்டு கூட. முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் உட்காந்து கதை கேட்டு அழுதுண்டே இருக்கார். ராமர் காட்டுக்கு போகிறத கேட்கும்பொழுது அழுதுண்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்னு கேட்குறார், இப்படி அழறலே சார், ராமருடைய குணங்கள் உங்கள் ஹிருதயத்தை அப்படி பாதிச்சு கொடுத்தா அப்படின்னு ஒன்று கைகேகி மாதிரி எனக்கும் ஒரு சித்தி இருக்கா, அதை நினச்சி நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கப்படாது. தெத்துவா புத்திர கலத்திராதி. புத்திரன், கலத்திரம்னா மனைவி. ஏதோ ஆற்றுல இருந்தால் அவர் ரொம்ப படுத்துறா, அவர்கிட்டேருந்து கொஞ்சம் நேரம் தப்பிச்சு கதைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சி கதைக்கு வந்துட்டு இல்லை வேலை தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி வரா மாதிரி இல்லாமல் கதை கேட்கணுங்கிற ஆசையோட புத்திரகலத்ராதி சிந்தாம் ஏகாந்த மானசகா. ஏகாந்த மனசோட கதையிலே மனசு ஒன்றி இருக்கணும். கதை ஒன்றி இருக்கணும். நம்ம அது ஒன்றணுங்கிற அவசியம் இல்லை. கதையில் சற்று நேரம் உட்காந்தா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்றிடும். அதுக்கு அந்த விஷ்ணு கதைக்கு விஷ்ணு காத்தாங்கிறான். அதனால தான் 7 நாள் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற விஷ்ணுராதனுக்கே பரீட்சத்துக்கே மனசு 7 நாள் அதில் அப்படியே மண்டி கிடந்துடுச்சு. அதனால் தெக்வா புத்திர கலத்ராதி சிந்தாம் ஏகாந்த மானசகா கதாம் ஹரேர்ய ஸ்ருணுயாத் சவா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. யார் ஒருத்தர் கதாம் ஹரேகே யஸ் ஸ்ருணுயாத், தன்னுடைய புத்திர கலத்ராதிகளை மறந்து, குடும்ப துக்கங்களை மறந்து, கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். கதை கேட்கும்போது ஆலங்குடி பெரியவா அப்படிங்கிற பெரியவா கதை சொல்லிட்டு இருக்கா. ஆலங்குடி பெரியவான் பாகவதம் பெரியவான்னு சொல்லுவா. அந்த பெரியவா ரொம்ப பரமஹம்சாள். சிஷ்ய அண்ணாவுக்கும் குருஸ்தானத்தில் வரக்கூடிய பெரியவா. ஆலங்குடி பெரியவாளுடைய ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம் சிஷ்ய அண்ணாவிடத்தில் அவளுடைய கிருபையினால் சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன். பேர்பட்ட பெரியவா பரமஹம்சாள். பாகவதம் அப்படியே நெற்றுவா சொல்லிகிட்டே இருப்பா. முன்னாடி அவளுடைய நிலை எந்த நிலைமைக்கு போயிடுத்துனா வஸ்திரம் கூட தரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இல்லாத நிலைக்கு மனசு போயிடுத்து அவளுக்கு. இருந்தாலும் ஊருக்குள்ளே வர்றதுனால வஸ்திரம் தரிச்சுக்கணும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறதுனால வஸ்திரம் தரிச்சுட்டு வரார் அந்த பெரியவா. அந்த பெரியவாளுடைய சரித்திரம் ஆச்சரியமானது. அந்த பெரியவா பாகவதத்தில் கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாஸ்திகன் கிண்டல் பண்ணுறான் அவரை. யானை தான் முதல்ல பிடிச்சி இழுத்து தான் நாராயணான்னு கத்தினானா, உடனே சக்கரம் தான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். மறுநாள் பெரியவா அனுஷ்டானம் பண்ணும் பொழுது பெரியவா இருந்த குளிக்கிற இடத்துல ஒரு முதலையை கொண்டு விட்டுட்டான். தண்ணியில் முதலையை கொண்டு விட்டுட்டான். ஒரு இடத்துல ஒரு ஏரியிலேருந்து இன்னொரு குளத்துல கொண்டு விட்டுட்டு
பெரியவா இருக்கும்பொழுது பெரியவாளுடைய காலை பிடிச்சுன்னு கொடுத்து. அப்போ பெரியவாளை பார்த்து அவன் சொல்கிறான், இப்போ முதல்ல பிடிச்சின்னு இருக்கு, நீ நேற்றுக்கு சொன்னியே அந்த ஸ்துதியை சொல்லி தப்பி பார்ப்போம் அப்படின்னு. பெரியவா 2 கையும் தூக்கி இது சொல்கிறார், கஜேந்திர ஸ்துதியை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கேருந்து எங்கேருந்தோ பளிச்சுன்னு ஒரு விஷ்ணு சக்கரம் மின்னல் மாதிரி வந்து அடித்து அந்த முதலையை அப்படி தூக்கி போட்டோன்னே மேலே ஏறி வந்துட்டா பெரியவா. அந்த நாஸ்திகம் அரண்டு போயிட்டான். அதோட பெரியவா எப்படின்னா, அங்கேருந்து வந்தா அந்த முதலை கடிச்சதுனால புண்ணாயிடுத்து காலு, குதிக்கிற எண்ணெயை கொண்டு வாடான்னார், கொண்டு அதில் ஊற்றினார். அப்பேற்பட்ட பரமஹம்சர் சரீரத்தில் 4 அபிமானமே கிடையாது அவளுக்கு. அப்படி அந்த இதுக்கு என்னன்னா, அந்த முதல்ல கடித்த புண்ணுக்கு காய்ச்சின எண்ணெய் தான் அதுக்கு மருந்தும்பா. அந்த மாதிரி அந்த பெரியவாளுடைய ஒரு திவ்ய சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். பாகவதமே உயிர் மூச்சா வச்சுட்டு இருந்தா அந்த பெரியவா. கடைசி வரைக்கும் பாகவதம் தான். நரசிம்மர் இடத்துல அத்தியந்தமான பக்தி. பேர்பட்ட பெரியவா ஒரு நாள் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லா மக்களும் கதை கேட்டுட்டே இருக்கா. கதை கேட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த இது வந்துடுச்சு, ஒரு பெரிய சர்ப்பம் கதை கேட்கறதுக்கு வந்து. பெரியவா பார்த்துட்டா அந்த சர்ப்பம் அப்படியே மெதுவாக ஏறி வந்து பெரியவாளுடைய உட்காந்துட்டு அந்த மணப்பலைக்கு அடியில் பெரிய சர்ப்பம் உட்காந்துடுச்சு. அத்தனை மக்களும் பார்த்துட்டு இருக்கு, கதை கேட்குறவாளும் பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தருக்கு கூட பாம்பு வந்திருக்கே, பாம்பு நம்மளை ஏதாவது பண்ணிடுமோங்கிற பயம் இல்லை. எல்லாரும் அப்படியே பெரியவாளை பார்த்துட்டு இருக்கா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரியவா பாகவதம் சொல்லி அதை அப்படியே கேட்டுட்டு பாகவதம் போனதுக்கப்புறம் பெரியவா எழுந்து அந்த மணப்பலகையை விலைக்கு பாருடான்னா பாம்பு சரசரன்னு அழகாக இறங்கி போடுது. பெரிய சர்ப்பம். எப்படி வந்து உலகத்தில் பாம்புன்னா ஒரு படையும் நடுங்குன்னு சொல்லுவா. ஒருத்தர் கூட ஓடாமல் இருக்கும் பொழுது தன்னை மறந்து அவள் கதை சொல்லும் பொழுது உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னா, அந்த கதைக்கு அந்த கதையில் தன்னை மறந்துட்டான், தன்னுடைய சரீரத்தை மறந்துட்டான். கணவன் மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்ம உடம்பு தானே. ஆலங்குடி பெரியவாளுடைய சரித்திரத்தில் நடந்த இந்த ஒரு திவ்யமான சம்பவத்தை சொல்கிறேன். தெக்வா புத்திர கலத்ராதி சிந்தாம், அதுதான் இருக்கே, எப்பொழுதுமே இருக்கே. ஏகாந்த மானசகா, பகவானை மட்டுமே நினைக்கணும். அந்த 1 மணி நேரத்தை பகவானுக்காக கொடுக்கணும். கதாம் ஹரேஹே, ஹரியினுடைய கதையை கே. வேறையோ போய் உட்காந்துட்டேன், ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸில் போய் உட்காந்துட்டேன், என்னையே மறந்துட்டேன். மறக்கிறதுங்கிறது முக்கியம். புத்திர கலத்திராதிகளை கொஞ்சம் நேரம் மறந்துருக்கணுங்கிறது முக்கியம். அந்த மறந்துருக்கக்கூடிய சித்தத்தில் ஹரியினுடைய கதை வந்து தங்கணும் அப்படிங்கிறது முக்கிய விதி. அதனால கதாம் ஹரேகே சூனியாது சயேவ ஸ்ரோத்ரு சத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை மறந்து ஓடுறவாள்லாம் இருக்கா. குலசேகர ஆழ்வார் ராமாயணம் கேட்டார் அப்படின்னா அவர் சொல்கிறார், குலசேகர ஆழ்வாருடைய பௌராணிகர் அளவாக சொல்லுவார், மிதமாக சொல்லுவார். அந்த பாவத்தை ரொம்ப கலப்ப மாட்டார். ரொம்ப கலப்பினா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் அந்த பாவ லோகத்தில் போய் அந்த ராம சாட்சாத்காரத்தில் தசரதன் மாதிரியோ பரதன் மாதிரியோ பண்ணிடுவார். அதுதான் அந்த பெரியவாள் இடத்துல உள்ள ஒரு பெரிய, குலசேகர ஆழ்வார் இடத்துல உள்ள ஒரு பெரிய குணம். ஒரு சந்தர்ப்பம் இந்த பஞ்சவட்டியில் நடந்த யுத்தம், பஞ்சவட்டியில் போகிறா இல்லையா, இங்கே சித்திரக்கூடத்துலேருந்து பஞ்சவட்டிக்கு போகிறா, ஜனஸ்தான யுத்தம். அதில் வந்து 14,000 ராட்சசர்கள் ராமரை சூழ்ந்துட்டா அப்படிங்கிற கதை சொல்கிறார். ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி கதை சொல்லியிருக்கார். ராமர் உண்டியாக வந்துட்டாரே, சீதா பிராட்டியை வந்து லக்ஷ்மணனோட மலை குகைக்கு அனுப்பிட்டார். பிரபு மட்டும் கவச்சத்தை போட்டுனுட்டார், கோதண்டத்தை பிடிச்சுட்டார், சத்தியத்தையும் தர்மமே கைகொண்டார். 14,000 ராட்சசர்கள் முரடர்களாச்சே. சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம், அவர்கள்லாம் பீமகர்மணர்கள். பயங்கரமாக யுத்தம் பண்ணுவார்கள், ராத்திரியில் யுத்தம் பண்ணுவார்கள், பின்னாடி அடிப்பார்கள், கல்லால் அடிப்பார்கள், நெறிமுறை இல்லாமல் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். ராட்சசர்கள் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணி யுத்தம் பண்ணுவார்கள், கண்ணிலேருந்து மறைஞ்சி யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் ராமச்சந்திர பிரபுவோ ஏகஸ்ச ராமோ ஒண்டியா நிற்கிறார். ராமரோ தர்மாத்மா, பிரம்மாஸ்திரம் போட்டால் கூட பிரதி பிரம்மாஸ்திரம் போட மாட்டார். தர்மத்தினுடைய யுத்த நெறிகளை விடாமல் கடைபிடிப்பார். இப்படி சம்பவிச்சு விட்டே அப்படின்னு அவர் எல்லாரும் கதை சொன்னோன்னே என்ன பண்ணினார்னா, இவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தவர் இவர் திருப்பி திருப்பி சொல்றார், ஏகஸ்ச ராமோ ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதை கேட்டுட்டு இருந்த குலசேகர ஆழ்வாருக்கு குபீர்னு ஆவேசம் வந்து, ராமா என் அப்பனே நீ தனியாக மாட்டினுட்டியாடா, நான் இருக்கும் பொழுது நீ ஏண்டா தனியாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னார். உடனே மிலிட்ரிக்கு ஆர்டர் கொடுத்தார்,
ராஜா குலசேகரன் சொல்கிறேன், உடனே சதுரங்க சைன்யத்தையும் தயார் பண்ணுங்கள், உடனே நாம் பஞ்சவட்டிக்கு போகிறோம், இப்போவே படைகள் தயாராகட்டும் அப்படின்னார். எடுத்து கவச்சத்தெல்லாம் பூட்டினுட்டார், தன்னுடைய கத்தியை எடுத்துனுட்டார், குதிரையில் ஏறிட்டார் குலசேகர ஆழ்வார். உடனே கடன்னு முப்படை தளபதிகளும் ஓடி வந்துட்டார். ஓடி வந்து எல்லாரும் அவர் பின்னாடி மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி எல்லாரையும் தயாராக கிளம்பிடாங்கிறார். பாவத்தில் இருக்கார். ஹி இஸ் நாட் இன் திஸ் வேர்ல்டு. நாம் பார்க்குற இந்த உலகத்தில் இல்லை. ராமருங்கிற தன்னுடைய தசரதனாக இருக்கார் அவர் பாவத்தில். உடனே அவர் இப்படி கிரகத்திலேருந்து இப்படி வெளியில் கிளம்பினோடனே உடனே ஒரு மதியூகியான மந்திரி என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த பாகவத ரசியத்தை சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இப்படி கிளப்பி விட்டுட்டாளே, பாவத்தை ரொம்ப கிளப்பிட்டாளே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து பின்னாடியால் வந்து ஒரு கட்டியன் சொல்கிறவனை வரவழைச்சு, ஜெயா விஜீபவா ஜெயா விஜீபவா ஜெயா விஜீபவா ஸ்ரீராம ஜெயாம் ஸ்ரீராம ஜெயம். என்ன 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 விஷயம்? ஸ்ரீராமருக்கு ஜெயம். 16,000 ராட்சசர்களை ராமச்சந்திர பிரபு ஒத்தரே கோதண்டத்தினால வதம் பண்ணிவிட்டார் அப்படின்னு ஒன்று. அப்போதான் அப்பாடா பிரபு நீ ஜெயிச்சுட்டியா, விஜயராகவா வீரராகவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டார். தனியாக யுத்தம் பண்ணினியப்பா, சகாயம் இல்லாமல் யுத்தம் பண்ணினியே அப்படின்னு கதை கேட்டதனுடைய எஃபெக்ட். கதை கேட்டதனுடைய எஃபெக்ட். அப்போ தெக்வா புத்திரகலத்ராதி சிந்தாம் ஏகாந்த மானசகாம் கதாம் ஹரேர்ய ஸ்ருணியாத்து. இந்த குழந்தைகள்லாம் மறந்துட்டார். யாரை பண்ணுறாருன்னா இப்போ ராமரையே தன் குழந்தையா நினச்சிருக்கார். கதாம் ஹரேர்ய ஸ்ருணியாத்து சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. இப்படிலாம் வந்து லோகத்தை மறந்துடுவாளாம். தர்க்கம் தந்திராம் சந்தியஜ்ய. மானா மானா லைட்டு போடு. தர்க்கம் தந்திராம் சம்சயஞ்ச மானாமாலஸ்யமேவச. மானம் ஆலஸ்யமேவச மானமாலஸ்யமேவச त्यक्त्वा यश्रुणुयात् स एव श्रोतृसत्तमः. तर्कं तन्त्रां संशयञ्च मानम् आलस्यमेव वा त्यक्त्वा यश्रुणुयात् स एव श्रोतृसत्तमः. அடுத்தது சொல்கிறார், மேற்கொண்டு சொல்கிறார். தர்க்கம் முன்னாடியே சொன்ன விஷயந்தான். தர்க்கத்தில் போய் மாட்டிக்காதே. தந்திரம், தந்திரம்னா என்ன அப்படின்னா கீதையிலையும் பகவான் சொல்கிறான். அதந்திரிதா அதந்திரிதா என்று பகவான் சொல்கிறான். அது அலர்ட்டாக இருக்கும், அலட்சியம் வந்துடக்கூடாது. நம்ம கிளாஸில் உட்காரும் பொழுதே வாத்தியார் வந்தோடனே ஒரு அரை தூக்கம் வரும். அத்தனை நேரம் அலர்ட்டாக பேசிட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான். அந்த வாத்தியார் வந்து சாக் பீஸை எடுத்தோடனே அப்படியே கண்ணு கொண்டு இழுக்கிறது இல்லையா, அதுதான் தந்திரம். அதுபோல் கதை அந்த பாகவதர் வர வரைக்கும் எல்லாம் அரட்டையை போடுவாள். அவள் வந்தோடனே அவள் கதையை கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படின்னு ஆரம்பித்தோடனே அப்படியே கண்ணு அரை தூக்கம் எங்கேயோ இருப்பா அவள். அந்த தந்திரம் அந்த விட்டுறக்கூடாது. அதனால் தர்க்கம் தந்திரம் சம்சயஞ்ச. சில சம்சயாத்மா வினசத்தின்னு நான் கீதையில் பகவான். சம்சயம் என்ன அப்படின்னா, இந்த ராமர் வந்து வாலியை பின்னாடியிலேருந்து அடித்தாரே, இதெல்லாம் ரைட்டா சார்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கம்பன் சொல்கிறார், அப்படியே மயிரை பிடிச்சி தூக்கின்னு போனான், சீதையை தலையை பிடிச்சி தூக்கின்னு போனான் அப்படின்னு சொல்கிறார். துளசிதாஸ் சொல்கிறார் நிழலை பிடிச்சி தூக்கின்னு போனான்னு சொல்கிறார். வால்மீகி அப்படியே கட்டி பிடிச்சே தூக்கின்னு போனான்னு சொல்கிறார். இது எது உண்மை? அது உண்மையை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே எனக்கு அப்படிங்கிறதோ. சீதா பிராட்டியை வந்து இது போல் வந்து நெருப்பில் இறங்க சொன்னாரே, அது சரியா இல்லை தப்பா அப்படின்னும் யாரோ ஒரு வண்ணான்னு சொல்லிட்டு ராமர் கேட்டுவிட்டாரே, இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? ராமாயணத்தில் ராமருக்கு இப்படிலாம் ஒரு கெட்ட பேர் வரலாமா அப்படிங்கிற மாதிரியோ, வாலியை மறைஞ்சிருந்து அடிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ராமர் தலையில் வந்து ஒரு அபவாதத்தை கட்டுறதோ, இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம பேசுகிறதுக்கு அருகதை கிடையாது. இதுதான் சம்சயஞ்ச. இப்படிலாம் உண்மையிலேயே நடக்குமா? மாதிரி வானராள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே தேவாளாக இருப்பாளாம், வெளியில் வந்தால் குரங்கு வேஷம் போட்டு போகலாம். இதெல்லாம் நடக்குமா சார்? இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் உண்டா சார்? அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சம்சயங்கள் இப்படி கிளம்பின்றதுன்னா அது அந்த பகவத் விஷயம் உனக்கு உள்ளே போகாது. இதுலேயே இருக்கும். உன் மனசானது இதுலேயே சுற்றின்னு இருக்கும்.
அதனால் சில பேர்லாம் பட்டிமன்றம் போடுறான் இல்லையா, கும்பகர்ணன் பெரியவனா விபீஷ்ணன் பெரியவனா அப்படின்னு சில அதிமேதாவிகள். அதில் சில நம்ம கம்யூனிஸ்டே அதில் சேர்ந்துண்டு நம்ம ஜாதியிலேயே பிறந்திருப்பான், ஓப்பனாகவே சொல்கிறேன், பிராமணாலாவே பிறந்திருப்பான். இருந்தாலும் அவளோட போய் சேர்ந்துண்டு என்ன இருந்தாலும் அவன் பண்ணினது தான் சரி அப்படின்னு கும்பகர்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின்னு இருப்பான். ஸோ இதெல்லாம் ஒரு நாளும் நல்ல கதியை அடைய முடியாது. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. எந்த ஜாதியில் பிறந்தவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி வேணும் அப்படின்னா. யாருக்கும் ஜாதி மதம் முக்கியம் இல்லை, பக்திக்கு. அந்த கிருஷ்ணன் வேணும் ராமன் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த வால்மீகி பகவானோ வியாசரோ சொன்ன விஷயத்தில் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பண உணர்வு வேணும். கண்ணை மூடிட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அதில் போய் நம்மளுடைய லாஜிக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. தர்க்கம் தந்திராம் சம்சயஞ்ச மானம் ஆலசியமேவச்ச. மானம் ஆலசியமேவச்ச. மானம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு, அது மட்டும் இல்லை ஆலசியமேவச்ச சோம்பேறித்தனத்தை விட்டு, யக்வாய ஸ்ருணியாத் சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. அதனால் அந்த மானம் ஒரு கௌரவத்தோட, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், நான் கேட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் அவரிடத்துல கேட்டப்போ அவர் அப்படி சொன்னார், இந்த பாகவதர் சரியாக சொல்லலை இந்த விஷயத்தில் எனக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்லாம் சில பேர் அங்கே உட்காந்துட்டு அவளை கமெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அது பண்ணக்கூடாது. இவர் என்ன சொல்கிறார், இவருடைய குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். இப்போது எப்போ வந்துட்டோமோ, ஒரு கதை ஒருத்தருடைய கதை பாகவதம் சொல்கிறான்னு கேட்க வந்துட்டோம், ராமாயணம் சொல்கிறான்னு கேட்க வந்துட்டோம்னா, நமக்கு மனசுக்கு பிடிக்கல, அவர் சரியாக சொல்லலை அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ இது எப்படி ஸ்ரோதாவில் உத்தமமான ஸ்ரோதா, மத்தியமமான ஸ்ரோதா, அதமமான ஸ்ரோதா அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் பக்தாலையும் உண்டு. உத்தமமான பக்தா எல்லாம் கரெக்டாக தீதிலா குணங்கள் கொண்டு பெருமாளுடைய திருக்குணத்தையே சொல்லக்கூடியவர்கள். அவள் ஒன்றே ஒன்று தான் பேசுவா, குரு பெருமையை பேசுவா, இல்லைன்னா ஹரி பெருமையை பேசுவா. இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். சிவனை பற்றி பேசினா குருவை பற்றி பேசுகிறோன்னு நினச்சின்னு பேசுவா. ஹரியை பெருமாளை பற்றி கிருஷ்ணனை பற்றி பேசினா ஹரியை பற்றி பேசுகிறோன்னு நினச்சின்னு பேசுவா. இதை தவிர பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யார் ஒருத்தர் விட்டு அடிச்சுட்டு ஹாஸ்யங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரமும் அது ஒரு ஹியூமர் கிளப்பாக போயிடுது அப்படின்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நடுநடுவில் பகவத்குணம் வரும். மத்தியமமான பக்தா. சில பேர் முழுக்க வம்பு பேசிகிட்டே எடுத்த தகவல் எடுத்த ஹெட்டிங்க்கு உள்ளேயே வராமல் பேசுகிறவன் அதமம். அதனால் நமக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, காலக்ஷேபம் தான். அதனால அவர் ஈவன் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையின் இடத்துல கிருஷ்ணனை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், ராமரை பற்றி ஒன்று சொல்கிறேன்னா, அந்த குழந்தையினுடைய ஹிருதயத்தில் ராமகிருஷ்ணர்கள் இருந்து கேட்கறதுனால அந்த குழந்தை எழுந்துனுப்படும். இந்த மாமா ஏதோ பெரட்டி பேசுகிறா, சப்பா பேசுகிறா, அந்த மாமா சரியாக படிக்கலை அப்படின்னு 4 வயசு குழந்தைக்கு தெரியும். ஆத்மாவேத்தி சுபாஷுவே என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சொல்கிறார். அதனால் உத்தமமான வக்தாவினிடத்தில் நம்ம கதை கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஸ்ரோத்ர லட்சணங்களை நாம் கற்றுக்கணும், பழகிக்கணும், வளர்த்துக்கணுங்கிறத இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு தடவை கேட்டால் அதனுடைய சாரத்தை பிடிச்சிக்கணுமா. சகிருஷ்ரவண மாத்திரேன சாரம் கிருண்ணாதியோ நரகா. ஒரு தடவை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துக்க தெரியலன்னா மசமசன் 100 தடவை சொல்லி என்ன பிரயோஜனம். சகிருத்து ஒரே ஒரு தடவை தான் அந்த விஷயத்தை கேட்கணும், அவ்வளவு டீப்பாக சாவதானமாக கேட்கணுங்கிறார். சகிருத் ஸ்ரவண மாத்திரேனே. அது மட்டும் இல்லை, நான் பார்த்துருக்கேன் சில பேர், அடியேனே கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை, ஒரு கீத ஸ்லோகத்தை 500வது தடவை சொல்லுவேன். ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு அபிப்பிராயம் நமக்கு பகவான் புதுசாக கொடுப்பார். அதோட ஆச்சரியம் என்னன்னா, கேட்குறவா அந்த 500வது தடவை கேட்கும் பொழுது கூட அவள் இப்போதான் முதல் தடவையாக கேட்குற மாதிரி ஒரு குழந்தை மாதிரி உணர்வோட கேட்பா. அதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இந்த விஷயம் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கா, இல்லை அடியன் வாயிலேருந்து வர சொற்கள் அப்படி இருக்கா, இல்லை அவளுடைய ஒரு உத்தமமான அந்த ஒரு குணமாக அப்படின்னு தெரியாதபடி பகவான் சத்சங்கத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கான். எல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு கலவை தான். பொதுவாக இது குரு கிருபை, பகவத் கிருபை அப்படின்னு சொல்லணும். அதனால் ஒரு தடவை கேட்டாலே அதில் உள்ள சாரம் என்ன சொல்ல வரார், இதில் பிரபத்தி சொல்லியிருக்காரா, இல்லை பகவானுடைய உயர்ந்த குணம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற அசாரத்தை விட்டுடும். அதில் இருக்கிற அசாரத்தை விட்டுடும். சில அசடுகள்கிட்டலாம் கதை சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்னா, அசாரத்தை கையில் எடுத்துன்னு சாரத்தை பொறுத்து பண்ணிட்டு உட்காந்து வம்பெடுத்துன்னு உட்காந்து. மோகினி அவதாரத்தில் சிவன் மயங்கிட்டார் அப்படின்னோடனே அதை டீப்பாக படிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. எப்படி ஓடினார், எப்படி போய் மோகினியை கட்டி பிடிச்சார் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கோம்.
அதில் என்ன பிரயோஜனம்? அது பகவான், அதில் சாரம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் விஷ்ணு மாய தன்னுடைய நிலையிலேருந்து கொலைய வச்சிடும். அந்த பரமேஸ்வரன் அதிலேருந்து சுதாரிச்சுட்டார், விஷ்ணு அதை ஆமோதிச்சார் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்மரணையை பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வரணுமே தவிர, அதுக்காக தான் அந்த கதை சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே அதில் போய் இருக்கிற இதை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், அசாரத்தை போய் பிடிச்சுட்டுருவான். ஆனால் பாகவதத்திலேயே அந்த அசாரத்தெல்லாம் நீக்கிவிட்டு தான் கொடுத்துருக்கா. ஃபுல்லாக தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுத்துருக்கா. கோதில் கனியாக தான் கொடுத்துருக்கா பாகவதத்தை. அதுலேயே சில பேர் தர்க்கம் பண்ணின்னு உட்காந்து என்ன பண்ண முடியும்? சகிருச்ரவண மாத்திரேன சாரம் கிருண்ணாதியோ நரகா ஸ்ரத்தாவான் சாத்விகோ பக்தா சயேவ ஸ்ரோத்ருசத்தமகா. சகிருத் ஸ்ரவண மாத்திரேன, ஒரு தடவை கேட்டால் அதனுடைய சாரத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன கதையில் சொன்னார், இன்னைக்கு என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா உடனே அந்த கதை பட்டு 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 பட்டுன்னு வரணும். இன்னைக்கு இன்னென்ன உதாகரணங்கள் சொன்னார், இன்னைக்கு ரஹீம் கதை சொன்னார், இன்னைக்கு சலீம் கதை சொன்னார், இன்னைக்கு இன்னென்ன கதைகள் சொன்னார், இன்னைக்கு ஆலங்குடி பெரியவாளுடைய விஷயம் சொன்னார். அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சோன்னா மனசு அதில் தியானத்தில் இல்லாமல் மசமசன்னு கதை கேட்டு என்ன பிரயோஜனம்? சகிச்ரவண மாத்திரேன சாரம் கிருண்ணாதியோ நரகா. பெரிய ஆத்ம தத்துவத்தை சொன்னார், சத்துஸ்லோகி பாகவதத்தை சொல்லிவிட்டார் அப்படின்னா இன்னும் ஏதோ வேதாந்தம் சொன்னா அப்படின்னு வேணா சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு தாமோதர லீலை சொன்னாருங்கும் பொழுது அதை டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டாமோ? தாமோதர லீலையில் நடுவில் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் சரித்திரம் சொன்னார்னா அதை கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டாமோ? அதுதானே நமக்கு பிரயோஜனம். அதனால ஸ்ரத்தாவான் சாத்விகோ பக்தகா, அவன் ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கான். சாஸ்திரேஷு குரு வாக்கியேஷு சத்திய புத்தியாவதாரணா, அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா அப்படின்னு மகான்கள் சொல்கிறார்கள் என்று ஆச்சாரிய வகுப்பாதால் சொல்கிறார். சாஸ்திரத்திலும் குரு வார்த்தையிலும், சாஸ்திரம் பாகவதம், குரு சிஷ்ய அண்ணா, இவா ரெண்டு பேர் சொல்கிற விஷயத்துலையும் நமக்கு பாகவதமும் குரு வார்த்தையும் ஒன்றா இருக்குது. அதனால் ஸ்ரத்தாவான் சாத்விகோ பக்தா. நமக்கு குரு வார்த்தைன்னு சொன்னால் போதும், நமக்கு சாஸ்திரம் தெரியாது. நம்ம குரு வார்த்தைன்னு சொன்னால் போதும், குருவை நம்பிட்டா சாஸ்திரமும் அதுக்குள்ளே அந்தர்கதமாக வந்து விடுறது நமக்கு. அதனால் நமக்கு ஸ்ரத்தேன்னா குரு சொல்கிறபடி நடக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரத்தை, அதில் முடிஞ்சு போய்டுறது. சாத்விகோ பக்தகா சயேவ ஸ்ரோத்ரு சப்தமஹா ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய சரிதம் லோகான் விஸ்மிருத்யயோ மகான். கிருஷ்ண கதையை கேட்டுட்டு லோகத்தை மறக்கக்கூடிய ஒரு மகனீயர். ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய சரிதம் லோகான் விஸ்மிருத்யயோ மகான் பாஷ்பரோமாஞ்ச யுக்தஹா ஸ்யாத் சயேவ ஸ்ரோத்ருசத்தமகா. அந்த கதையை கேட்டு கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுதே அவருக்கு பாஷ்பம் ஏற்பட்டு, ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டு, ரோமாஞ்சனங்கள்லாம் ஏற்பட்டு தன்னை மறந்து சில பேர் மூர்ச்சையாகி கூட விழுந்துடுறா கதை கேட்டதுனாலேயே. இப்போ இருக்கக்கூடிய பக்தன் ஸ்ரோத்ரு சத்தமன் அப்படிலாம் இருப்பாளான்னா. ஆஞ்சநேயர் ராமகதை கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாருங்கிறதே இது இந்த ஸ்லோகத்துக்கு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம். அனாஹூதஸ்ஸு யோ பக்தஹான்னு சொன்னார், கூப்பிட வேண்டாங்கிறார். ராமருக்கு ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேயர் வந்தாச்சு. எங்கள் ஊர்லெல்லாம் முன்னாடி ஒரு மணப்பலகா போட்டு வச்சுக்குவோம். என்ன காரணம்? ராமநாமம் போட்டால், புண்டரீகம் போட்டாச்சுன்னா ஹனுமார் வந்துடுவார் அப்படின்னு ஐதீகம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அப்படி கதை கேட்கலையோ, அப்போ உனக்கு போகிறதுக்கு என்ன வச்சு கிடக்கு? அதனால தன்னை மறந்துடுவார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதவஸ்த அஞ்சலிம். தலைக்கு மேலே கையை தூக்கின்றுவாராம். பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், கண்களில் ஆனந்த கண்ணீர் விட்டு மேனி சிலிர்த்து அப்படி கதை கேட்பாராம். ராமருடைய கதையை கேட்பார். பாஷ்பரோமஞ்ச யுக்தஹா ஸ்யாத் சயேவ ஸ்ரோத்ரு சப்தமஹா. தன்னை மறந்துடுவார், லோகத்தையே விஸ்மிருத்திய. இப்போ சொன்னேன் குலசேகர ஆழ்வார் சரித்திரம் சொன்னேன். பிரதானூர் சத்குரு சுவாமிகள் சரித்திரத்துலேயும் பிரதானூர் சத்குரு சுவாமிகள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அவர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ ராமர் காட்டுக்கு போகிற கட்டம். கௌசல்யா அம்மா பிரலாபம். கௌசல்யா அம்மா சொல்கிறா, இப்போ ஏற்பட்ட தர்மாத்மா என் புள்ள ஒன்றும் காமுகன் கிடையாது. என் புள்ள யாரையும் யாருடைய சொத்தையும் அபகரிக்கலை, பொய் சொல்லலை. அப்பேற்பட்ட தர்மாத்மா கதம் உச்சேன விற்த்தையே. இப்படி என் புள்ள எப்படி போய் பரதேசி மாதிரி உஞ்சவர்த்தி தர்மத்தில் என் புள்ள இருந்து இப்படி சக்கரவர்த்தி திருமகள் பட்டராணிக்கு பிறந்தவன் என் புள்ள.
தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த புள்ள, அப்பேற்பட்ட பிள்ளைய நான் பெற்றேன். அதுலேயும் அவன் அயோக்கியன் கிடையாது, தர்மாத்மா, சத்தியசந்தன், சொன்ன சொல் தவறாதவன், பித்ருபக்தன், மாத்ருபக்தன், அப்பேற்பட்ட பிரபுவை நான் பெற்றேன். அவன் மேல என்ன குற்றம் சொல்லுவீர்? அவனை போய் இப்படி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு ரோட்ல பிக்ஷை வாங்கி சாப்பிட்ற மாதிரி என் பிள்ளைய நிர்தாட்சியமா காட்டுக்கு அனுப்புறேளே அப்படின்னு கௌசல்ய புலம்பரா அப்படின்னு கௌசல்ய பிரலாபம் வரும்பொழுது உடனே பட்டுன்னு எழுந்தார் வெங்கட்ராம சாஸ்திரிகள். உடனே வெங்கட்ரமணன் அந்த பெரியவா எழுந்து, மருதானு சத்குரு சுவாமிகள்னு சொல்லுவா, பேரை சொல்ற பழக்கம் இல்லை அந்த பெரியவாளை. சத்குரு சுவாமிகள் எழுந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ராமா, கௌசல்யா அம்மாவை பார்த்து சொல்றார், அம்மா நீங்க கவலைப்படாதீங்கோ, ராமண்ணாவை இனிமே நான் உச்சவிருத்தி எடுத்து காப்பாற்றுவேன். அவருக்கு உபாசன தெய்வம் ஸ்ரீராமர். அவாத்துல இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தியா இருக்கக்கூடிய ராமரும் சீதையும் காட்டுக்கு போறாங்கிற ஸ்மரணம். உடனே எழுந்து சபதம் பண்றார் தன்னை மறந்து அந்த கூட்டத்துல, இனி நான் உஞ்சவிருத்தி எடுத்து, அடியேன் உஞ்சவிருத்தி எடுத்து ராமரை காப்பாற்றுவேன். இனிமே நான் பராண்ணம் சாப்பிட்றது இல்லை, யாரிடத்துலையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன், ராமரை பாடுவேன், ராமச்சந்திர பிரபு உச்சவர்த்தி தர்மத்தில் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டார். பட்டுன்னு மயக்கம் அடித்து விழுந்துட்டார். கண் முழிச்சு பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிஞ்சது, தான் பண்ணின சபதம் தெரிஞ்சுது. அன்னிலேருந்து ஜபசூத்திரத்தை மாட்டின்ட்டு உச்சவர்த்தி அந்த இதை கட்டின்ட்டு கையில் அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு மருதானு சத்குரு சுவாமிகள் உச்சவர்த்தி எடுக்க தொடங்கினார். அப்படின்னு இந்த பரம்பரை, இப்படிப்பட்ட பரம்பரை தன்னை மறந்து ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய சரிதம் லோகான் விஸ்மிருத்தியோ மகானு, மகானுங்கிற பதம் இருக்காங்க. அதனால மகானு அப்படின்னு சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வாரையோ இல்லை மருதானு சத்குரு சுவாமிகளையோ இல்லை ஆஞ்சநேயரையோ தானே சொல்ல வேண்டியிருக்கு. யோ மகானுங்கிறார் சிஷ்ய அண்ணா அந்த இடத்துல பதப்பிரயோகம். யோ நரகான்னு சொல்லலை, யோ மகானு. என்ன காரணம்னா, மனிதனாக இருந்தாலும் உலகத்தை மறந்து கதை கேட்கக்கூடியவன் மகான் ஆயிடுறான் அப்படிங்கிறார். இல்லை மகனீயர்கள் தான் அப்படி கேட்பார்கள் அப்படின்னு சொல்றார். ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய சரிதம் லோகான் விஸ்மிருத்ய யோ மகான் பாஷ்பரோமாஞ்ச யுக்தஸ்யா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. உத்தமமான ஸ்ரோதாக்களுடைய சரித்திரத்தை சொன்னார். இந்த மாதிரி கதை கேட்டவன்லாம் இருக்கா. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்தார் மதுராபுரிக்கு. அவருக்கு பேர் ரஸ்கான்னு பேர். தசமஸ்கந்தம் கேட்குறாரு. தசமஸ்கந்தம் கேட்டுன்னு இருக்காருங்க உட்கார்ந்துட்டு. தசமஸ்கந்தம் கேட்டோன்னா அவர் சொல்கிறார், அவர் வர்ணிக்கிறார், வருகாபீட்டம் நட்டவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனக கபிஷம் ஐஜயந்தீஞ்ச மாலாம் ரந்திரான் வேணோர் அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி. அழகாக கிருஷ்ணனை வர்ணிச்சுட்டு வரார். வருகாபீட்டம், அந்த அழகான மயில் இறகு, மயில் பீலி அசையறது. நட்டவரவபுகு, குட்டியான மாதிரி துள்ளி துள்ளி வரானா. கர்ணயோ கர்ணிகாரம், கர்ணிகார புஷ்பத்தினால தோடு போட்டுருக்கான். விப்ரத்வாசகா கனக கபிஷம், அழகான பட்டாடை பீதாம்பரம் போட்டுருக்கான். வைஜயந்தீம் ஷமாலாம், அழகான 5 மலர்களால் தொடுக்கப்பட்ட வைஜெயந்திங்கிற மாலை. ரந்திரான் வேணூர் அதரசுதையா ஊரயன் கோபபிருந்தைஹி, தன்னுடைய அதரசுதத்தை, அந்த அமிர்தத்தை, அதராமிர்தத்தை அந்த புல்லாங்குழலில் பூர்த்தி பண்ணுறான், அதில் ரொப்பறான். சிறுவிரல் தடவி பரிமாற என்று அழகாக அதை வாசிச்சுட்டு இருக்கான். வேணுவை லாடனை பண்ணிட்டு இருக்கான். கூட இருக்கக்கூடிய கோபால சிறுவர்கள்லாம் நந்தலாலாக்கி ஜெய் என்று குரல் கொடுத்துருக்கான். இப்படி இருக்கும் பொழுது ஜெகன்மோகனிக்கு ஜெய், ராதிகா ரமணுக்கு ஜெய் அப்படின்னு குரல் கொடுக்க ஊரயன் கோபபிருந்தை எப்படி இருக்காரா, பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம், அந்த பிருந்தாரண்யமே அழகு. ஸ்வபதரமணம், தன்னுடைய கால் பட்டதுனால பிருந்தாவண்யம் இன்னும் அதிகமாயிடுது. ஸ்வபதரமணம் பிராவிஷத்து கீத கீர்த்திகி, இப்படி ஆச்சரியமா பிருந்தாவன பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த பிரபுவனுடைய அழகை சொல்லி, இதுபோல ஒரு குழந்தை அவனுடைய கண்கள் அப்படியே பருபருன்னு அலையிறது,
சுருள் சுருளான கேசங்கள், இடுப்பில் ஒரு துண்டு கட்டின்னு இருக்கான், அதில் அம்மா ஒரு மூட்டை கட்டி விட்டுருக்கா. அப்படி ராஜகோபாலனாக பிரபு வரான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது வியஸ்த பாதனாக நின்றுருக்கான். கால்களில் ஜல் 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 ஜல்லுன்னு அந்த சலங்கை இருக்குது, இடுப்பில் வந்து கிண்கிணி இருக்குது. இப்படி பிரபு அழகாக இருக்கான். கையில் அந்த குழலை ஒரு பக்கத்தில் சொருகின்னு இருக்கான், ஒரு பக்கமாக அழகாக பசுமாட்டு மேலே கை போட்டுருக்கான். கூட நண்பர்கள்லாம் வரார்கள். அவனுடைய மூக்கு வந்து எடுப்பாக இருக்குது, கண்ணு அகண்டு தாமரை போல இருக்குது, நீலமேக சாமலனாக இருக்கான், பீதாம்பரதாரியாக இருக்கான், கௌஸ்துபாங்கித வக்ஷஸ்தலனாக இருக்கான், அவன் வம்சீதரனாக இருக்கான். அப்படியே திருப்பி 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 அந்த மகாபுருஷ லட்சணங்களை, அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்க வர்ணிக்க அவனும் நிலையச்சன். அவன் பார்த்தான், இவர் வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க, ஆனால் அந்த ஜீவன் வந்து எத்தனையோ ஜென்மமாக அது அப்படியே பியூரிஃபை ஆயிருக்கு. கிருஷ்ணனுடைய அந்த ரூப வர்ணனையை கேட்டோடனே ஹிருதயத்தில் எழுதி வச்ச சித்திரம் மாதிரி கிருஷ்ணன் வந்துட்டான். கிருஷ்ணன் வந்துட்டோடனே உடனே அங்கேருந்து வந்து உட்காந்துருந்தான். அங்கேருந்து வந்து உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கான். ஒரு கதை முடியட்டும்னு பார்க்குறான். கதை முடிஞ்சோடனே நேராக ஓடி வந்தான். நீங்கள் ஒரு சொன்னேளே, கதையில் சொன்னேளே அப்படிங்கிறான். கதையில் சொன்னேளே அப்படின்னு ஒன்று. ஆமாம் சொன்னேன்ப்பா. அந்த பையன் எங்கே இருக்கான்? அந்த பையன் இங்கே தான் பிருந்தாவனத்தில் இருக்கான். பிருந்தாவனம் எங்கே இருக்குது? இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனால் பார்க்கலாமா? பார்க்கலாமே, தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணினா, இந்த ரஸ்கான்கிற அந்த பாய் என்ன பண்ணா, டப்புன்னு கிளம்பிட்டான். அவன் ஏதோ பிஸ்னஸ்க்காக வந்திருக்கான், பைய கொண்டு வந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான். போய் அங்கே போய் அலையிறான். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பையனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு அந்த பையனை நான் பார்க்கணும், அப்படி ஒரு அம்பி இருக்கானவன். அவனுடைய வாயால் இன்னொருத்தர் சொல்கிறதே அவ்வளோ அழகாக இருக்குண்ணா. அவனை நேரம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துவிட்டு கடைசியில் கிருஷ்ணனை பார்க்க முடியாமல் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான், மூர்ச்சை ஆயிட்டான். விட்டலநாதர் அப்படிங்கிற மகாத்மா, அந்த மகாத்மா அங்கேருந்து வந்து அவனை கட்டாட்சம் பண்ணி, இப்படி ஒரு பரிபக்குவம் உள்ள ஜீவனா கண்ணனுக்காக இது இயங்கின்னு இருக்கே அப்படின்னு அவனை ஸ்நானம் பண்ண வச்சு அவனுக்கு வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை உபதேசம் பண்ணி அவனை தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சின்னு போய் தன்னுடைய உபாசன மூர்த்தியை வந்து பார்ப்பா நீ தேடின்னு வந்த அம்பி அப்படின்னு காட்டினான். அப்படியே அந்த விஸ்வாசம், கிருஷ்ணனை பார்த்தோன்னு தன்னை மறந்து அப்படியே அந்த கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணி கிருஷ்ணனுடைய திருவடியிலேயே ஐக்கியமானான் அப்படின்னு எதேர்ச்சியாக கதை கேட்க வந்த ரஸ்கான் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைந்து விட்டலநாதரிடத்தில் உபதேசம் பெற்று கிருஷ்ணச்சரணத்தை அடைந்தான். அப்படிங்கிறது யாரோ தன் இந்த கதையை கேட்டு யோ விஸ்மிருத்திய யோ மகானு லோகான் விஸ்மிருத்திய யோ மகானு என்று சொல்கிறார். இந்த உலகத்தை மறக்கிறான்னு சொல்கிறார். லத்தீப்னு ஒரு பாய் இருக்கார், அதே மாதிரி அந்த பாயும் இதெல்லாம் வந்து வைஷ்ணவ சமிதியில் வர கதை. அவர் வந்து கிருஷ்ணனை கதை கேட்டு கிருஷ்ண படத்தை பார்த்து ராதையும் கிருஷ்ணர் மேலே அவருக்கு பிரேமம் வந்துடுச்சு. ராதையும் கிருஷ்ணரையும் வரைஞ்சி வச்சுருக்கா. முஸ்லீம் உருவ வழிபாடு கிடையாது. அவள் கேலண்டரில் கூட ஒரு உருவம் போட்டுக்க மாட்டா. அவளுக்கு வந்து அது ஃபுல்லாக வந்து உருவ வழிபாடுங்கிறது வந்து மனா பண்ணியிருக்கு. அவளுக்கு அதை ஒத்துக்க மாட்டாவா. அவள்லாம் அரூப உபாசகர்கள். ஸோ இவர் இது மாதிரி ஒரு ராதையும் கிருஷ்ணரையும் தன்னுடைய கடையில் மாட்டி வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு பக்கீர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி நீ பண்ணுறையே இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறார். இல்லை, நான் இந்த மாதிரி கதை கேட்டேன், இவன் கிருஷ்ணன், இவள் ராதை, இவள் இங்கே நித்தியமாக இருக்கா, இவள்லாம் வந்து திவ்ய தம்பதிகள், நம்மளை போல கிடையாது. என்னப்பா நீ சொல்கிற? இந்த பையன் அழகாக ஒரு 16-18 வயசு பையனாக இருக்கான், நீலமேக சாமலனாக இருக்கான், சுருளாக இருக்குது, இவ்வளவு அழகாக இருக்குது. இந்த பொண்ணு அவ்வளவு யுவதியாக இருக்கா, அவ்வளவு அழகானவளாக இருக்கா, இவள் கையில் தாம்பூலம் வச்சுருக்கா. இதுபோல் ஒரு புருஷனும் ஒரு பெண்ணும் ஒரு இதுபோல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தெல்லாம் நம்ம வைக்கக்கூடாதே, அது குரானில் தப்பாச்சே. அப்படிங்கும் பொழுது இது குரானுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. என்னுடைய மனம் இவனை பற்றி கேள்விப்பட்டது, இவன் என்னிடத்துல வந்தான், இவன் எழுதி வச்ச சித்திரவத்து என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான், அதனால் இவனை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே அந்த பக்கீர் அவனை மிரட்டுறார், நீ வந்து இப்போ இந்த சித்திரம் உண்மைங்கிறாங்கிறார். இந்த சித்திரம் உண்மை, இதில் ராதையும் கிருஷ்ணரும் இருக்கா அப்படிங்கிறா. அப்படின்னா இந்த கையில் இந்த பெண் இந்த தாம்பூலம் அப்படி நீட்டின்னு இருக்காளே, இதை கிருஷ்ணன் இந்த அம்பிக்கு கொடுக்கட்டும், அவன் அதை கை நீட்டி வாங்கிக்கட்டும் அப்படின்னு உன்னாலே உன்னை நம்புறேன் அப்படிங்கும் பொழுது அந்த இவர் இருக்கார், அவர் சொல்கிறார், லத்தீப் சொல்கிறார், கண்டிப்பாக கொடுப்பா, நீங்களே பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் முசல்மான் கொண்ட ராதாதேவி தன்னுடைய லத்தீப் தன் மேலே வச்சிருக்கிற பிரேமையை பார்த்து உடனே அந்த தாம்பூலத்தை தன்னுடைய திருக்கரங்கள்னால கிருஷ்ணனுக்கு ஊட்டி விட்டாலும். அதை பார்த்து அந்த இன்னொரு பக்ரி அப்படியே மிரண்டு போய் அப்படியே ஸ்டன்னாகி விழுந்துட்டான். அவன் சொல்லிட்டான், நீ வந்து உன்னுடைய இதிலே இருப்பா, உன்னுடைய பக்திக்கு கிருஷ்ணன் அந்த தெய்வம் கட்டுப்பட்டிருக்கு,
ஆனால் இது எனக்கு புரியல, நம்மளுடைய மத கோட்பாட்டுப்படி இது எனக்கு புரியல. அது புரியலேங்கிறது என்னுடைய துர்பாகியமே தவிர உன்னுடைய பாக்கியத்தினால ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு துணுக்க குடும்பத்தில் பிறந்தும் உனக்கு ராதாகிருஷ்ணன் இடத்துல பக்தி ஏற்பட்டு, அப்போ உனக்கு ஜென்மா கிருஷ்ண சரணத்துக்கு நீ கோலோகவாசி என்று இந்த ரஸ்கானுடைய கதை, இந்த லத்தீஃபினுடைய கதை வைஷ்ணவ சமீதையில் வர கதை. இப்படி மகத்துக்கள்லாம் கிருஷ்ண கதையை கேட்டதுனால இன்னொரு கதை கூட உண்டு. ஒரு திருடன் திருடன் தான், அவன் வந்தவன் வெளியில் நின்றுறான். அந்த பாகவதர் அழகாக சொல்லுவான். அந்த பாகவதர் வந்து கிருஷ்ணா என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தான். அவன் ஏதோ ஒரு பையனை பற்றி வர்ணிக்கிறான்னு கேட்டுட்டு இருக்கான். யாரோ பணக்காராளத்து பையனை சொல்லிட்டு இருக்கா. நந்தகோபரன் இங்கே இருக்கிறவர், நிறையா மாடு கண்ணு வச்சுருக்கிறவர். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டான், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். நம்மளாம் கதை கேட்டப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நந்தகோபர் இருந்தார், கிருஷ்ணா இருந்தான்னு கேட்டுருக்கோம். அவன் கதை கேட்டவன் என்ன நினைச்சான்னா திருடன் தான், அவனுடைய பாக்கியம் நினைச்சான். இப்போ நந்தகோபர்னு யாரோ ஒருத்தர் இருக்கார், ஒரு லேண்ட் லார்டு இருக்கார், அவர்கிட்ட ஒரு 10,000 பசு இருக்கு, அவாத்தில் கிருஷ்ணன் ஒரு அம்பி இருக்கான், அவன் வந்து எக்கச்சக்கமாக நகையை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கான், அவனை அமிக்கினா நமக்கு வந்து சரியா போயிடும் அப்படின்னு கதை கேட்டார். அப்புறம் சொன்னார் இந்த கிருஷ்ண இந்த பாகவதம் முடிஞ்சோடனே அந்த பாகவதர்கிட்ட போய் கேட்டார். இப்போ நேரம் நீங்கள் ஒரு கிருஷ்ணனை வர்ணிச்சாலே அந்த பையன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு நந்த பவனத்தை பொதுவாக சொல்லி அங்கே போய் பாரு, அங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் he believed the whole idea is nothing. அந்த கேட்டது மட்டும் இல்லை, உள்ளே போயிடுத்து. இன்டென்ஷன் வந்து திருட்டு தான், பட் ஆனால் கிருஷ்ணன் இடத்துல அந்த பாவம் வந்தோடனே இவன் நந்த பவனத்தை தேடிட்டு போய் அங்கே போனால் கண்ணபிரான் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டான். என்னென்ன நகைகள் போட்டுட்டு இருந்தா அந்த பாகவதர் சொன்னாரோ, அந்த பாகவதற்கே அதில் நம்பிக்கை இருக்குமா என்னன்னு தெரியாது. உண்மையாக அந்த பாகவதற்கு நம்பிக்கை இருந்தால் அவர் அங்கே போய் பார்த்துருக்கணும் அவர் போல. ஆனால் அவர் வழிகாட்டிட்டு போயிட்டார். அந்த ஒரு திருடனுடைய ஒரு நம்பிக்கையில் அங்கே போய் பார்த்தா அங்கே கிருஷ்ணன் இருக்கான். கிருஷ்ணன் அவனை திருவடியில் ஏற்றிருந்தான்னு ஒரு கதை சொல்லுவான். கதை சொல்லுவான்னு சொல்லிட்டேனே தவிர இதனுடைய அடிப்படை என்னன்னா அந்த விஷயத்தை அப்படி நம்பணும். அதுக்காக ஸ்மிருத்வா கிருஷ்ணஸ்ய சரிதம் லோகான் விஸ்மிருத்ய யோ மகான் பாஷ்பரோமாஞ்ச யுக்தகா ஸ்யாத் சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. இப்படி கதை கேட்டதுனாலே நேத்திக்கு கூட சொன்னேன், அசீனா அப்படிங்கிற ஒரு பாரசீகத்திலேருந்து ஒரு பொன் குழந்தை அங்கேருந்து கப்பலில் வந்து ஸ்ரீநாதனுடைய சரணத்தை அடைந்தாள் அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்தில் கண்ணனை பற்றி கேள்விப்பட்டு ஓடி வரா. அப்போ இவ்வளவு சிறுத்துவா குணான் புவன சுந்தரா என்று சொன்னாள். அதுதான் சொன்னாள் இல்லையோ. எவ்வளவோ பேர் சீனர்கள், யவனர்கள் எங்கேயோ இருக்கிறான், லண்டனில் இருக்கான். அவன் எந்த குலம்னு தெரியாது, ஆனால் வெங்கட்ரமணர் மேலே பக்தி வச்சுட்டு இருக்கான். வெங்கட்ரமணர் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போகிறான். அப்படின்னா அவருடைய புகழ அவன் கேள்விப்பட்டு அந்த வெங்கட்ரமணருடைய அந்த திவ்யமங்கலமான விக்கிரகம் அவனை இருக்கிறது அப்படிங்கிறது லோகத்தில் பாக்கியசாலிகள் இல்லையா, பாக்கியசாலிகள். அடுத்தது ராஜசமான ஸ்ரோதாவை பற்றி சொல்கிறார். ஸ்ருண்வன் கிருஷ்ணகதாம் சித்தே கல்மஷம் சம்சயம் ததா யப்ராப்னோதி நரோ மூடஹா ஸ்ரோதா ராஜசஸ்மிருதா. கதை கேட்கும் பொழுதே ஸ்ருண்வன் கிருஷ்ண கதாம் சித்தே கல்மஷம் சம்சயம் ததா, கேட்கும் பொழுதே சம்சயம். ராசக்கிரீடை பண்ணினாங்கிறாளே அது எப்படி வந்து பண்ண முடியும்? இந்த கோபிகைகள்லாம் ஆற்ற விட்டுட்டு ஓடி வந்துட்டான்னு சொன்னாலே எப்படி அதெல்லாம் சாத்தியம்? எப்படி ஒருத்தர் வந்து 100 பொம்மநாட்டிகளோடு ஆட முடியும்? அப்படிங்கிற சம்சயங்கள்லாம் தன்னுடைய அல்ப புத்தியினால் பார்த்துன்னு உட்கார்ந்துருக்கிறவன். கோவர்தனகிரியை 7 நாள் கொடை பிடிச்சானே அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்சயம். அதனால ஸ்ருண்வன் கிருஷ்ணகதாம் சித்தே கல்மஷம் சம்சயம் ததா யப்ராப்னோதி நரோ மூடஹா. அப்படி கிருஷ்ண கதை கேட்கும் பொழுது அதில் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் யாருடைய மனசு போச்சோ எவனுக்கு சம்சயமும் கல்மஷமும் ஏற்படுறதோ இதெல்லாம் வந்து உண்மையா யாரோ எழுதி வச்சிருக்கா, ஸ்ரீ சுகாச்சாரியார் சொல்கிறான்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒன்று சொல்கிற விஷயத்தில் நம்பிக்கை வரணும், இல்லைன்னா சொல்கிறவர்களிடத்தில் நம்பிக்கை வரும். ரெண்டுமே இல்லாத சம்சயாத்மா வினஷ்யதி. எஃப் பிராப்னோதி நரோ மூடஹா ஸ்ரோதா ராஜசஸ்மிருதா. இதுக்கெல்லாம் நம்ம திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிந்தன் வக்திரு பிரவச்சனமாத்மானம் பண்டிதம் ஸ்மரன்னு. நிந்தன்னு வக்து பிரவச்சனம் ஆத்மானம் பண்டிதம் ஸ்மரன்னு டம்பேனைவ ஸ்ருணியாத் சஸ்ரோதா ராஜசஸ்மிருதா. நிந்தன் கதை கேட்குற இடத்துல கதை சொல்லிட்டு இருக்கும்போது உட்காந்து அவர் தப்பாக சொல்கிறார், இப்படி சொல்லக்கூடாது. அவர் என்ன ஸ்லோகம் தப்பு தப்பாக சொல்கிறார்.
சம்ஸ்கிருத ப்ரொனவுன்சியேஷனே வரல, அவருக்கு தமிழே சரியா இல்லை அப்படின்னு தன்னை வந்து பண்டிதன் அந்த சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கோம். அவர் இந்த காளிய நிறுத்தனத்தில் அந்த ஸ்லோகம் சொல்லலையே, அந்த ஸ்லோகம் சொன்னீங்கன்னா நன்னா இருக்கும், இன்னும் நன்னா சொல்லலாம் சார் அப்படின்னு உட்காந்துட்டு குதர்க்கம் பண்ணிட்டு நிந்தன் வக்திரு பிரவச்சனம், அந்த நிந்தன் வக்திரு பிரவச்சனம், அந்த சொல்றவனுடைய பிரவச்சனத்தை நிந்தனை பண்ற, அதை தரக்குறவாக பேசிட்டு இருக்கிறது. ஆத்மானம் பண்டிதம் ஸ்மரன், தன்னை படித்தவனா நினச்சிக்கிறது. பாகவதம் தெரியும், ராமாயணம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சார், என்ன கதை சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறது. டம்பேனைவ யஸ்ருணியாத்து, டம்பத்தோட கேட்கறது. ஸ்ரோதா ராஜசஸ்மிருதா, அவன் ராஜசமான ஒரு ஸ்ரோதா. டம்பேன ஒரு சிஷி அண்ணாலாம் நம்ம தரிசனம் பண்ணுறோம், குருஜி அண்ணாவெல்லாம் தரிசனம் பண்ணுறோம். சின்ன 4 வயசு 5 வயசு குழந்தைய அழிச்சுன்னு போவோம் பிரவச்சனம் பண்ணுறதுக்கு. அந்த குழந்தைகள் மழலை முற்றாத சொற்களில் வந்து பாகவதம் சொல்லும். குழந்தை மாதிரி அந்த குழந்தையோட குழந்தையா கையை தட்டின்னு உட்காந்துட்டு அதுக்கு மாலையை போட்டுன்னு உட்காந்துருப்பான், நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு ஞானக்கடலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணா, அவளுடைய ஒரு ஏஜில் பார்த்தா நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது, அவளுடைய ஞானத்தில் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு கதை நம்மளை பார்த்து நீனும் 2 வார்த்தை சொல்லேன்பா அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகம் பண்ணி அந்த மகாத்துகள் பண்ணுறதை பார்த்தா அது காரணம் என்னென்னா, இந்த குழந்தைகள் பகவத்குணம் சொல்கிறதே அப்படிங்கிற அந்த அவளை பார்த்தாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கதை கேட்கணும், கதை சொல்கிறவா எல்லாரையும் தெய்வமாக நினைக்க வேண்டாமா? கதை சொல்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் இருக்க வேண்டாமா? ஒரு குழந்தை கதை சொல்லிட்டான், பகவத் கதை சொல்லிட்டான் அப்படின்னா, கதை நிறைய பேர் விடுறான், பகவத் கதை சொல்லணும். பகவத் கதை ஒருத்தன் சொல்ல வந்துட்டான், ஹரிகதை சொல்ல வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய குடும்பமே பாவனம் ஆயிடுறது. அது மட்டும் இல்லையா, ஒரு குழந்தையை பெற்றாலும் பகவத்குணம் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையை பெற்க வேண்டாமா? அதனால சொல்கிறார், டம்பேனைவ யஸ்ருணியாத் சஸ்ரோதா ராஜசஸ்மிருதா பிரவருத்தே கிருஷ்ணச்சரிதே மத்தியே மத்தியே வச்சேச்சயः இதஸ்ததோ பிரமன் திருஷ்டிஹி சஸ்ரோதா ராஜசஸ்மிருதः பிரவருத்தே கிருஷ்ணச்சரித்தே. கிருஷ்ணச்சரித்திரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, ராமகதை நடந்துட்டு இருக்கும் பொழுது மத்தியே மத்தியே வதேத் சயக, மத்தியே மத்தியே வதேத், மத்தியே மத்தியே வதேச்சய, வதேச்சய. யார் ஒருத்தன் வந்து யக மத்தியே மத்தியே யக வதேத்து, யார் ஒருத்தன் வழி நடுவில் பேசிட்டு இருக்கானோ, குறுக்க பேசுகிறானோ, இதஸ்ததோ பிரமதிருஷ்டிகி சஸ்ரோதா ராஜசஸ்மிருதா. கண்ணு இங்கேயும் அலை, யார் வரா யார் போகிறா, யார் பக்கத்தில் உட்காந்துருக்கா, அவள்லாம் என்ன பண்ணுறா, யார் அழறா, ஏன் இவள்லாம் அழறா. சில பேர் அது வேற கஷ்டம், ஏன் இவாள்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காளே பார்த்துட்டு இருப்பா, அவள் ஏதாவது தலைப்பெடுத்து கண்ணை தொடச்சிட்டானே, ஏன் இவன் அழறா. ஒருவேளை இவாத்தில் வந்து புருஷன் திட்டானோ, இல்லை மாமியார் ஏதாவது திட்டாளோ, இவளுக்கு என்ன கட்டம்னு தெரியலையே, இல்லை தலைவலியா, இங்கே வந்து ஏன் உட்காந்து அழறா அயோத்தியா மண்டபத்தில் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவாளை முழிச்சு பார்த்துட்டு, அதனால் இதஸ்ததோ பிரமதிருஷ்டிகி, இங்கும் அங்கும் அலையிற கண்களோட சஸ்ரோதா ராஜசஸ்மிருதா, அது ராஜசமான கண். அப்படி பார்த்தா அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு அந்த வியாசபீடத்தில் இருக்கிறவாளுடைய ரூபம் கண்ணுக்கு கொடுத்துடணும், அவள்கிட்டேருந்து வர வாக்கு மனசுக்கு கொடுத்துடணும். அப்போ மனசு கண்ணு காது எல்லாத்தையும் அழகாக அவளுடைய திருவடியில், கிருஷ்ண திருவடியில் அர்ப்பணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த உத்தமமான ஸ்ரோதா மிகவும் அருமையானவன், இங்கெங்கும் அலையக்கூடாது அப்படின்னு சொன்னார். பிரவருத்தே கிருஷ்ணச்சரித்தே மத்தியே மத்தியே வதேச்சய. அதனால் சொன்னார் வதேத்து வதேச்சயா இதஸ்ததோ பிரமதிருஷ்டிகி சஸ்ரோதா ராஜசஸ்மிருதா. யார் ஒருத்தனுடைய நடுவில் வதேத்து, மத்தியே மத்தியே வதேத்து ச யஹ பிரவருத்தே கிருஷ்ணச்சரிதே மத்தியே மத்தியே வதேச்சயः இதஸ்ததோ பிரமதிருஷ்டிஹி சஸ்ரோதா ராஜசஸ்மிருதः. அதுக்கு அடுத்தபடியாக தாமசமான ஸ்ரோதாக்களை இங்கே சொல்கிறார். ஸ்ருண்வன் கோவிந்த சரிதம் நித்ராம் பிராப்னோதி யோ நரஹா. சில பேர் என்கிட்ட சொல்லுவா முன்னாடிலாம், சார் உங்களுடைய ரெக்கார்டிங்லாம் அனுப்புகிறேன், ரொம்ப அருமை, ராத்திரியானால் நான் கேட்பேன், அதை கேட்டாமல் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது, நான் அதை அப்படிம்பா. அது நான் நினச்சிப்பேன், ஓஹோ நம்ம உபன்யாசம் அவளுக்கு வந்து தூக்கம் மாத்திர மாதிரி இருக்கு போல. தூக்கம் வராமல் கஷ்டப்படும் பொழுது ஒரு வேளைக்கு உபன்யாசத்தை போட்டோன்னா, நம்ம புண்டரிகம் போட்டோன்னா அவளுக்கு தூக்கம் வந்துடுது போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஸ்ருண்வன் கோவிந்த சரிதம்
நித்ராம் பிராப்னோதி யோ நரகா. கதை கிருஷ்ண கதை கேட்டோன்னு சில பேர் தூங்கி போடுவா. மற்ற சமயம் ஆக்டிவாக இருக்கும். கதை ஆரம்பிச்சோன்னா பட்டுன்னு தூங்கி போடுவாங்க. விமுண்டோ கிரககிருத்தியேஷு. அது மட்டும் கிடையாது, கிருஷ்ண கதை கேட்டுட்டே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்கோ. அதுக்கு பாகவதர் இருந்து சொல்லிட்டு இருப்பார். அவள் என்ன பண்ணுவாள், சில இடத்துல போய் ஹரே ராமாவுக்கு போவேன், அந்த மாமி உள்ளுக்குள்ளே போய் ஏதோ டிஃபன் பண்ண போயிடுவோம். என்னன்னு கேட்டால், இது முடிஞ்சோன்னே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்போம். நான் சொல்லுவேன், நீங்கள் உட்காரணும், நீங்கள் உட்காரணும், நீங்கள் உட்கார்ந்தா தான் உண்டு. அவளுக்கு அந்த ஒர்க் இருக்கு, ஆனால் அந்த கதைங்கிறது கிடைக்காது. இல்லைன்னா நீ ஏன் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற? விமூடோ கிரககிருத்தியேஷு. கிரககிருத்தியங்களில் மூடனாக இருந்துட்டு அதில் மனசு செலுத்திண்டு கதையை மிஸ் பண்ணக்கூடாது. சஸ்ரோதா தாமச ஸ்மிருதா. அவன் தாமசமான ஸ்ரோதா. பொதுவாக இப்போ நிறையா பேர் இந்த ஆன்லைனில் கேட்குறா, தெரியாதவா என்ன பண்ணுறாளோ தெரியாது. உங்களெல்லாம் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நான் யாரையும் பார்த்ததில்லை, நான் அடியே இங்கே தான் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருமே அதே மாதிரி தான் கேட்குறேன் அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன். ஸ்ருண்வன் கோவிந்த சரிதம் நித்ராம் பிராப்னோதி யோ நரகா. விமூடோ கிரககிருத்தியேஷு சஸ்ரோதா தாமச ஸ்மிருதா. கதை ஆரம்பித்தோன்னு தூங்கி போகிறவர்கள். விமூடா கிரககிருத்தியேஷு. கதை போட்டுட்டு கதை கேட்கும் பொழுது, கதை நடக்கும் பொழுது வீட்டு காரியங்களை செய்கிறவர்கள். இவர்களெல்லாம் வீட்டு காரியங்கள்லாம் வேற வேலைக்கு போயிடுறவர்கள். இவர்களெல்லாம் தாமச ஸ்மிருதா. நஜானியா தேவசாரம் ஸ்ருத்வா சோபி தினே தினே. அது மட்டும் கிடையாது, நஜானியா தேவசாரம் ஸ்ருத்வா சோபி தினே தினே. தயனீயோ மந்தமதிஹி சஸ்ரோதா தாமச ஸ்மிருதா. சில பேருக்கு என்னன்னா, சில பேருக்கு புரியாது, எவ்வளோ கதை சொன்னாலும் புரியாது. நஜானியாத்து நஜானியா தேவசாரம் சாரமேவ நஜானியா தேவசாரம் ஸ்ருத்வா சோபி தினே தினே. தினமும் கதை கேட்பான், ஆனால் சின்சியராக வந்துடுவான். ஆனால் கடைசியில் சொல்லுவாள், புரியலையே சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தயனீயோ மந்தமதிஹி. தயனீயர்கள், அவர்களை பார்த்தா நமக்கு கிருபை வரும். ஐயோ பாவம், கஷ்டப்படுறாளே, புரியலையே. தயனீயோ மந்தமதிஹி சஸ்ரோதா தாமச ஸ்மிருதா. அப்பேற்பட்டவர்கள் தாமசமான, இன்னும் அவளுக்கு அந்த கிரிப்பு வரல, அதனால இப்போ அவள் விடாமல் அதை இது பண்ணிட்டு இருக்கா. உத்தம சாத்விக ஸ்ரோதா மத்தியமோ ராஜச ஸ்மிருதா ஆதமஸ்தாமச ஸ்ரோதா கதிதம் ஸ்ரோத்து லக்ஷணம். அதனால் அடுத்தது சொல்கிறார், உத்தமகா சாத்விக ஸ்ரோதா. சாத்விகமான ஸ்ரோதா உத்தமமானவன், முதல்ல சொன்னவன். மத்தியமோ ராஜச ஸ்மிருதா. ராஜசமான கதை கேட்கக்கூடியவன் மத்தியமமானவன். அதமஸ் தாமச ஸ்ரோதா. கதையில் தூங்கி போய்டுறா, இல்லை கதை போட்டுட்டு கிரககிருத்தியங்களுக்குள்ளே போயிடுறா. எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறவா அதமகா, எல்லாத்துலேயும் கடைநிலையில் இருக்கா. அதமஸ் தாமச ஸ்ரோதா. அப்போது அதமனாக இருக்கிறவன் மத்தியமனாக போகணும், மத்தியமனாக இருக்கிறவன் உத்தமனாக போகணும் அப்படிங்கிறதானே தவிர கதை கேட்காம ஓடி போயிடக்கூடாது. அதமஸ் தாமச ஸ்ரோதா கதிதம் ஸ்ரோத்து லக்ஷணம். அவ்வாறு இந்த ஸ்ரோத்ருவனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வக்தாவிலும் 3 வகை உண்டு. மேற்கொண்டது போல உத்தமமான வக்தா, மத்தியமமான வக்தா, அதமமான வக்தா என்று கதை சொல்றவாளையும் உண்டு. அது நம்ம அதை அனுசரித்து உத்தமமான கதை கேளு என்று குருஜி சொல்லியிருக்காரு இல்லையா. எப்படி சொல்கிறாருன்னா, அந்த தன்னுடைய அந்த நான் சொல்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் ஞான வைராக்கியத்தோடு சொல்லக்கூடிய வாழ் கதை கேளு. ஏவம் புரோக்தம் முகுந்தஸ்ய கதாஸ்ரவண லக்ஷணம் ஸ்மரண்யக ஸ்ருணியான் நித்யம் பிரேம பக்திம் அவாப்னியாத்து. இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணுறார். ஏவம் புரோக்தம் முகுந்தஸ்ய கதாஸ்ரவண லக்ஷணம். இந்த கதாசிரவண லட்சணங்களை, இந்த முகுந்தனுடைய கதையில் இருக்கக்கூடிய லட்சணங்களை சொல்லிட்டேன். ஏவம் புரோக்தம், இவ்வாறு சொல்லப்பட்ட முகுந்தஸ்ய, முகுந்தனுடைய கதாசிரவண லட்சணம், எவ்வாறு முகுந்த கதை கேட்கணும், கிருஷ்ண கதை கேட்கணும் அப்படிங்கிற லட்சணங்கத்தை சொல்லிட்டேன். ஸ்மரண்ய ஸ்ருணியான் நித்யம். இதை மனசில் வச்சுண்டு யாரொருத்தன் இந்த லட்சணங்களை கேட்டு இதுபோல் இதை அனுசரித்து கதை கேட்குறானோ பிரேமபக்திம் அவாப்னியாத்து, அவனுக்கு பரம பிரயோஜனமான கிருஷ்ண பிரேமை ஏற்படும்.
கிருஷ்ணனுடைய சரணத்தில் பிரேமையோடு கூடின பக்தி ஏற்படும் என்று அது ஆச்சரியமாக அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்தால் 50 ஸ்லோகம் உடையதான இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தை யதாசக்தி கிட்டத்தட்ட 10 நாள் எடுத்து உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. மேற்கொண்டு நாளைக்கு வேறு ஏதாவது கிரந்தம் எடுத்து சொல்லலாம், என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் மெசேஜ் அனுப்புகிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஹரே ராம ஹரே ராம.